ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பொது மன்னிப்பு 2025 பொது மன்னிப்பு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட் நியூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். குவைத்தில் அந்த திறனாளிகளுக்கான கார் பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து 150 தினார் வரைக்கும் ஃபைன் வரும். அதுவே நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 600 தினார்லேருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதம் ப்ளஸ் 3 வருஷத்துக்கு குறையாம சிறை தண்டனை கிடைக்கும். இதே வெளிநாட்டினராக இருந்தாங்க அப்படின்னா அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீக்கிரமே வந்து ஏப்ரல் 22லேருந்து இந்த புதிய சட்டம்லாம் வருது, போக்குவரத்து சட்டம். குவைத்தில் அதாவது ஃபவுல்வேர்டு பார்க்கில் வந்து சால்மியாவில் வந்து குவைத் இந்திய தூதரகம் நடத்துகிற பாரத் மேளா அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கி நடக்குது. இந்திய உணவு, இந்திய கலாச்சாரம், பாரம்பரியம், இசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க, ஃப்ரீ டைமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நாளைக்கு தான் பிப்ரவரி 15. குவைத் ஏர்போர்ட்டில் ஒருத்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு $2.5 லட்சம் அளவு மதிப்புள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு போனதுக்காக. ஏன்னா ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இந்த பொது மன்னிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தாரில் இந்த பிப்ரவரி 9ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு பொது மன்னிப்பு போட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பொது மன்னிப்பில் அவங்க போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் இந்த ஒரு நியூஸ் தேவைப்படும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.